பிக் பாஸில் கமலுக்கு அடுத்தது திருமாவளவன் என கூறிய கூல் சுரேஷ். விஜய் டிவியில் கடந்த 7 ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கமல்ஹாசன் அதிகப்படியான படங்களில் கமிட் ஆகியுள்ளதால் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நேரமில்லை என தெரிவித்துள்ளார். இதனால் இந்த ஆண்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்குவார்கள் என்ற கேள்வி எழுந்த நிலையில் விஜய் டிவி தரப்பிலிருந்து சூர்யா, விஜய் சேதுபதி மற்றும் சிம்பு ஆகியோரை அணுகியதாக கூறப்பட்டது. இதில் சூர்யா முடியாது என்று கூறிவிட்டதாகவும் தகவல் வெளியானது. இதற்கிடையே சத்யராஜ் நடிப்பில் உருவாகியுள்ள தோழர் சேகுவரா படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சத்யராஜ், விசிக தலைவர் தோல் திருமாவளவன், படத்தில் நடித்துள்ள கூல் சுரேஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கூல் சுரேஷ் பேசும்போது, விஜய் டிவியில் மிக முக்கியமான பொறுப்பில் உள்ளவரிடம் நேற்று நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது நான் அவரிடம் அடுத்தது யார் பிக் பாஸை தொகுத்து வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர் தோல் திருமாவளவன் சார் தொகுத்து வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று கூறினார். எதற்காக அப்படி சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் கூறினார், திருமாவளவன் சாரிடம் நீதி, நேர்மை, உண்மை இருக்கும். யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கும் தில் திருமாவளவன் சாரிடம் உள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே, ஏன் சட்டத்தை எழுதிய அம்பேத்கரே தனது மாணவன் உலகமே கவனிக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் என்று எழுந்து நின்று கைத்தட்டுவார். உலகமே பார்க்கும் நிகழ்ச்சியில் தவறு நடந்தால் அதை தட்டி கேட்க தில் வேண்டும். நான் தில் வேண்டும் என கூறிவிட்டேன் என கமல் சாருடன் இணைத்து கோர்த்து விடாதீர்கள். அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. கமல் சார் மிகவும் நல்லவர்தான். இது விஜய் டிவியில் அவர்கள் கூறியதை கூறினேன் என பேசியுள்ளார். பேசிட்டு இருந்த விஜய் டிவியில ஒரு முக்கியமான நபர் கூட தான். அப்ப அவர் சொன்னாரு, சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, தாயின் மீது ஆணையா சொல்றேன், அவர் சொன்னாரு, தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர் தொகுத்து வளர்ந்தாக்கா அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னாரு. எதுக்காக சார் அப்படி சொல்றீங்க, எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் தான், அவர்கள்ட்ட ஒரு நீதி இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். யாரு தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் நடைமுறையில வந்தாங்க நான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லி கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் கூட எழுந்து நின்று கை தட்டுவாரு. என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்கியிருக்காரு. இது உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி. அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற. நீங்க வேற எதனா மாத்தி எழுதிடாதீங்கப்பா, அதுக்கு இதுக்கு அது சம்பந்தம் இல்ல. கமல் சார் நல்லவர் தாவா, ரொம்ப நல்லவர்.